எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாதகாதிபதி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு பாதிப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் பாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும். மேச லக்னம் அப்படிங்கிறது ஒரு சரலக்னம். சரலக்னம் அப்படின்னா மாறிட்டே இருக்கக்கூடியது தான் நம்ம சரலக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சரலக்ன 1வது இடமா வருது. அப்போ இந்த சரலக்னத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி தான் பாதகாதிபதியாக வரக்கூடியது. 11ஆம் வீடு அப்படிங்கிறது சனியினுடைய வீடு. ராசி கும்பராசி. இந்த கும்பராசி வீட்டு அதிபதி சனி பகவானாக வருவார். அப்போ இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாதகம் பண்ணும். பாதகாதிபதி அப்படிங்கிறவர் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாதிக்கும். காரக ரீதியாகவும் பாதிக்கும், ஆதிபத்திய ரீதியாகவும் பாதிக்கும். காரகம் அப்படின்னா என்ன, ஆதிபத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதாவது கிரக ரீதியாக செய்யக்கூடிய பலன்களை காரக பலன்கள் சொல்கிறோம். அந்த வீட்டு மூலியமாக செய்யக்கூடிய பலன்களை ஆதிபத்திய பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 11ஆம் வீட்டில் என்னென்ன இருக்குது, 11ஆம் வீட்டு அதிபதி சனி அப்படிங்கிறதுனால சனி பாதகாதிபதியாக வருவார். இந்த வீடும் பாதக வீடாக இருக்கும். சனியினுடைய நட்சத்திரமும் பாதக நட்சத்திரமாக இருக்கும். அப்போ 3 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். பாதகாதிபதி சனி. அப்போ சனி இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது பாதகம் பண்ணும், நம்பர் 1. அடுத்து சனியினுடைய நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இருந்தாலும் பாதகம் பண்ணும், நம்பர் 2. சனியோட வேறு கிரகம் சேர்ந்தாலும் பாதகம் நடக்கும், நம்பர் 3. இப்படி 3 விஷயத்தில் பாதகம் நடக்கும். இதில் அளவுக்கு அதிகமான பாதகம் எங்கே நடக்கும் அப்படின்னா 11ஆம் வீட்டில் சனி வேறு கிரகத்தோடு சேர்ந்தால் பாதகம் அதிகமாக நடக்கும். சனி தனியாக இருந்தாலும் பாதகம் நடக்கும். சனியினுடைய நட்சத்திரம் வேறு எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் வேறு பிளானட் இருந்தாலும் பாதகம் நடக்கும். இந்த இடத்துல வேறு பிளானட் இருந்தாலும் பாதகம் நடக்கும். இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். இப்போ சனி வேறு வீட்டில் இருந்தது அப்படின்னா பெரிய லெவலில் பாதகம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சனியுடைய வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. இந்த இடத்துக்கு என்னென்ன கிரகங்கள் சம்மந்தப்படுதோ அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சனி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல சனியே பாதகாதிபதியாக சனியே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல சனி பாதிப்பை கொடுக்கும். புரியுதா? இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். 11ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த சனியினுடைய காரக ரீதியாக இந்த 11ஆம் வீட்டினுடைய வேலையை சனி பாதிப்பை கொடுக்கும். எப்படி பாதிப்பை கொடுக்கும்? சனிங்கிறது தொழில் காரகன். அப்போ தொழில் மூலிமா 11ஆம் வீடுங்கிறது லாபம். அப்போ லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல பாதிப்பை கொடுக்கும். இது ஒரு அனலைசேஷன். இன்னொன்று சனி காரகத்துவ ரீதியாக இதில் இன்னொரு ஆதிபத்தியம், 11ஆம் வீடுக்குரிய இன்னொரு ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா சித்தப்பாவை குறிக்கிறதும் 11ஆம் வீடு தான், அண்ணனை குறிக்கிறதும் 11ஆம் வீடு தான். அப்போ தொழில் மூலிமா அண்ணனுக்கும் இந்த ஜாதகருக்கும் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த தொழில் மூலிமா இந்த லாபம் கிடைக்காம, இந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 சான்சஸ் இருக்குது. அல்லது இந்த ஜாதகருக்கும் சித்தப்பாவுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் பொருள் ரீதியான பாதிப்பு கொடுக்குமா, அல்லது உறவு ரீதியான பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி 2 டவுட் வரணும் கண்டிப்பாக. யாருமே இதெல்லாம் கேட்குறதில்ல. இந்த இடத்துல பாதிப்பு கொடுத்துருச்சு அப்படின்னா மொத்தமாக பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்படி போகக்கூடாது. அது பொருள் ரீதியாக பாதிப்பு கொடுக்குமா, அல்லது உறவு ரீதியாக பாதிப்பு கொடுக்குமா, அல்லது நோய் ரீதியாக பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக எதில் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது கிரகங்கள் வெளிப்படையாக இருக்கும்போது மெயினாக பொருள் ரீதியாக பாதிப்பு கொடுக்குது. அதாவது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வெளியில் தெரியக்கூடிய கிரகங்கள் பாதிப்பை இதுதான் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியும். ஆனால் இந்த கட்டத்துக்கு உள்ள நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய பாதிப்பு வெளியே தெரியாது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய பாதிப்பு நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது.
ஆனால் வெளியில் இந்த இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாதிப்பு கொடுத்தது அப்படின்னா மெயினாக அது பொருள் ரீதியாக தான் பாதிப்பை வந்து அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இது சிலருக்கு வந்து மாறுபடலாம். எப்படி மாறுபடலாம்? இந்த ஜாதகர் வந்து எதில் வந்து விருப்பம் அதிகமாக வச்சுருக்காரோ, இப்போ 11ஆம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தில் உறவு சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் இருக்கலாம், பொருள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் இருக்கலாம். இதில் எதில் வந்து அவருக்கு பற்றுதல் இருக்கோ அதில் தான் அந்த கிரகம் வந்து பாதிப்பை கொடுக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து வெளிப்படையாக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பொருள் ரீதியாக வந்து பாதிப்பை கொடுக்கும். நட்சத்திர ரீதியாக சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் வந்து உயிர் ரீதியாக வந்து பாதிப்பு கொடுக்குது, நோய் ரீதியாக வந்து பாதிப்பு கொடுக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சனி இந்த இடத்துல இருந்ததுன்னா சனி வந்து தொழில் காரகன். இந்த காரகம் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். சனிங்கிறது வந்து சித்தப்பா மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காமல் போகலாம். அடுத்து தொழில் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காமல் போகலாம். இந்த 11ஆவது இடம் அப்படிங்கிறது சித்தப்பாவையும் குறிக்கும், மூத்த சகோதரனையும் குறிக்கும். அப்போ தொழில் ரீதியாக வந்து சித்தப்பாட்டையோ மூத்த சகோதரன்ட்டையோ உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள வந்து அது பாதிக்கலாம். அவங்க மூலிமா வந்து உங்கள் தொழில் வந்து பாதிக்கப்படலாம். இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சனி இருக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு. சப்போஸ் சனிக்கு பதிலாக வேற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, சூரியன் இருக்குது அப்படின்னா இப்போ பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். இந்த காரகத்துவ ரீதியாக பாதிப்பை கொடுக்கும். என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் மூலயமா அந்த இடத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். இப்போ சூரியன் அப்படிங்கிறது எந்த உறவை குறிக்குது அப்படின்னு தெரியணும். மூத்த சகோதரனை குறிக்கிறதும் சூரியன் தான், அப்பாவை குறிக்கிறதும் சூரியன் தான், மாமனாரை குறிக்கிறதும் சூரியன் தான். அப்போ இந்த 3 உறவுகள் மூலியமாக இந்த 11ஆவது இடத்த இந்த கிரகம் பாதிக்கும். 11ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் என்னென்ன, 11ஆம் இடத்தினுடைய பாவகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் என்னென்ன, ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்னா 11ஆம் இடங்கிறது லாபத்தை குறிக்கிறது, 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரனை குறிக்கிறது, 11ஆம் இடங்கிறது சித்தப்பாவை குறிக்கிறது. இந்த கிரகத்தினுடைய காரத்துவம் என்னென்ன, அப்பாவை குறிக்கிறது, மாமனாரை குறிக்கிறது, மூத்த சகோதரனை குறிக்கிறது. அப்போ அப்பா மூலியமாகவோ மாமனார் மூலியமாகவோ அல்லது மூத்த சகோதரன் மூலியமாகவோ இந்த லாபம் கிடைக்கிறது வந்து பாதிக்கப்படும். அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய கேஷ் மணி ஃப்ளோ வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது சூரியன் மூலிமா கிடைக்கக்கூடிய பாதிப்பு. அப்போ வெளிப்படையாக ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த கிரகம் மூலியமா, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மூலிமா இந்த 11ஆம் இடம் பாதிக்கப்படும். சனியே அந்த இடத்துல இருந்தாலும் சனியினுடைய காரகத்துவ மூலிமா இந்த 11ஆம் இடம் வந்து பாதிக்கப்படும். இப்போ வெளிப்படையாக எந்த கிரகம் இதில் பிளேஸ் ஆனாலும் அது மூலிமா அந்த பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் இருக்குது புதனும் இருக்குது அப்படின்னா இப்போ எப்படி பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மூலியமாவோ அல்லது புதன் மூலியமாவோ இந்த இடத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். 11ஆம் இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கும்போது மாமனால் வந்து இந்த உங்கள் லாபம் வந்து பாதிக்கப்படும். சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடந்தது அப்படின்னா அந்த டைமில் அப்பானாலேயோ மூத்த சகோதரனாலேயோ மாமனார்னாலேயோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது மூலிமா லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த லாபம் வந்து பாதிக்கப்படும். அப்போ எந்த பிளானட் இங்கே இருக்குதோ அது காரகத்துவ ரீதியாக இந்த இடத்த வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இதுதான் பாதகாதிபதி செய்யக்கூடிய பலன்கள். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இது வந்து வெளிப்படையாக உங்களுக்கு தெரியக்கூடியது. அதாவது இன்னும் டெப்த்தாக போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த 11ஆம் வீடு வந்து சனியினுடைய வீடு தானே. அப்போ சனியினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரம் வந்து இங்கே கிடையாது, வேறு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரம் பூசம் இருக்குது. அடுத்து இங்கே வந்து விருச்சிக ராசியில் அனுசம் இருக்குது. இங்கே வந்து மீனராசியில் உத்திரட்டாதி இருக்குது. அப்போ இந்த 3 இடத்துல வந்து சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பிளானட் போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிப்படையாக 11ஆம் இடத்துல என்ன பிளானட் நிற்குதோ அந்த பிளானட் மூலிமா பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் 3 ராசியில் இருக்குது, அதில் ஏதாவது பிளானட் நிற்குது அப்படின்னா அப்பையும் பாதிப்பு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் நிற்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குது கடகராசியில். மேச லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த பலன் சொல்கிறேன், ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், தெளிவாக புரிய வைக்கிறேன். இப்போ பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் தானே.
சனி தானே பாதகாதிபதி. அப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் நிற்குதுன்னு வச்சுக்கிடுவாங்களேன். சுக்கிரன் அப்படிங்கிறது யார்? ஜாதகனுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ அல்லது ஒரு இளம் வயசு பெண்ணுன்னு எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆனவராக இருந்தால் மனைவி, கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் இளம் வயசு பெண்ணாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஜாதகனுடைய மனைவி வந்து இந்த பூச நட்சத்திரத்தில் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் போய் இருக்குது. ஆனால் இது வந்து 4வது இடத்துல இருக்குது, லக்னத்துக்கு 4வது இடத்துல போய் இருக்குது. அப்போ இப்போ என்ன பலன் அப்படின்னா, இந்த பாதகாதிபதி பலனை வந்து சுக்கிரன் செய்யும். எப்போ செய்யும் அப்படின்னா, சுக்கிர தசை சுக்கிர புத்தியில் இந்த பலன் வந்து செய்யும். எப்படி செய்யும்? இந்த ஜாதகருக்கு இந்த மனைவி மூலியமா, இது 4வது இடங்கிறது என்ன ஆதிபத்தியத்தை குறிக்குது? அதாவது வீடு வாகனம் எல்லாமே 4th பிளேஸ். அப்போ வீடு வாகனத்தை வந்து பாதிக்கும். இவருடைய ஜாதகனுடைய மனைவி மூலிமா வீடு வாகனம் எல்லாத்தையுமே விற்றுருவார். அது மூலிமா, அந்த மனைவி மூலிமா ஆசையின் காரணமாக மனைவி மூலியமாக வீடு வாகனம் எல்லாத்தையும் வந்து ஆசைப்பட்டு நிறைய வாங்கி, அல்லது லோன் வாங்கலாம், அல்லது நிறைய வாகனங்கள் வாங்கலாம். அது மூலிமா திடீர்னு வந்து நஷ்டம் ஏற்படுறது, வீடு வாங்கி நஷ்டம் ஏற்படுறது, திடீர்னு வந்து நடுத்தருக்கு வந்துடுறது, வீடு வாகனம் விற்று வீடு வாகனமே இல்லாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படுற விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடக்கும். சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவி மூலிமா இந்த சம்பவம் நடக்கும். இதே சுக்கிரனுக்கு பதிலாக வேற ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, அந்த கிரகத்து மூலிமா இந்த வீடு வாகனத்தை வந்து ஒரு இழக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். ஏன் வந்து 11வது வீட்டு வேலையை செய்யலை, அது 4வது வீட்டு வேலையை செய்யுது அப்படின்னா, 4வது வீட்டில் அதனுடைய அந்த பாதகாதிபதி நட்சத்திரம் இருக்குது, அதில் வேறு கிரகம் இருந்து செயல்படும் போது இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னா, சனியினுடைய நட்சத்திரமான பூசம் இருக்கிறதுனால சனி திசை சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர திசை சனி புத்தியில் இந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜாதகருக்கு மனைவி மூலிமா வீடு வாகனத்தை வந்து இழக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். இப்போ வேறு நட்சத்திரம் இருக்குது. இப்போ வேறு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு புரிகிறதுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனியினுடைய நட்சத்திரம் மீனராசிலையும் இருக்குது. அப்போ மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குருங்கிறது யார் அப்படின்னா, ஜாதகர் குறிக்கிறதும் குரு தான், அதே மாதிரி ஜாதகனுடைய பையனை குறிக்கிறதும் குரு தான். அப்போ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா எப்போ இந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, குரு திசை சனி புத்தி, சனி திசை குரு புத்தி, இந்த டைமில் இந்த பாதிப்பு வரும். என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு 12வது இடத்துக்கு வந்து அது பாதிப்பை கொடுக்கும். 11வது இடத்துக்கு கொடுக்காது, 12வது இடத்துக்கு கொடுக்கும். ஏன்னா 12வது இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால 12வது இடத்து மூலிமா பாதிப்பை வந்து கொடுக்கும் ஜாதகருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஜாதகனுடைய பையன் செஞ்ச தப்புனால அவர் வந்து நிறைய காசை வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். 12வது இடங்கிறது விரயஸ்தானம் தானே, அல்லது ஃபாரின்குரிய இடம் தானே. அப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலிமா ஜாதகனுடைய பையன் வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி அது மூலிமா நிறைய சொத்தை வந்து இழக்கக்கூடிய சூழல் வந்து இந்த ஜாதகருக்கு ஏற்படும். குருங்கிற ஜாதகரையும் குறிக்கும், ஜாதகனுடைய பையனும் குறிக்கிறதுனால இவர் வந்து இவர் பையனுக்காக வந்து நிறைய விரயம் பண்ணி சொத்தை அழிக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அது எப்போ ஏற்படும் அப்படின்னா, சனி திசை குரு புத்தி அல்லது குரு திசை சனி புத்தியில் இந்த பாதகத்தன்மை வந்து ஏற்படும். இப்போ நட்சத்திர ரீதியாக சொன்ன பலன்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரகங்கள் இந்த பாதகாதிபதி இடத்துல இருக்கும்போது என்ன பலன்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக இருக்கிறது வந்து சனியோட சேரும் கிரகம். இப்போ சனியோட ஒரு கிரகம் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சனி வேறு இடத்துல இருந்து அந்த பாதகத்தை கொடுக்காது, இந்த இடத்துல மட்டும்தான் சனி இருக்கும்போது பாதகத்தை கொடுக்கும். அதாவது 11வது இடம் தான் பாதகம் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10ம் சனியினுடைய வீடு தான், 11ம் சனியினுடைய வீடு தான். இப்போ சனி வந்து 10வது இடத்துல இருந்தது அப்படின்னா பாதகத்தை பண்ணாது. 10ங்கிறது தொழிலில் வந்து ஏற்றத்தை கொடுக்கும், பாதகத்தை வந்து சனி பண்ண மாட்டார். ஆனால் 11வது இடத்துல சனி இருக்கும்போது மட்டும்தான் அதிகபட்சமான பாதகத்தன்மையை செய்வார். வேறு எந்த கிரகமும் 11வது இடத்துல இருக்கும்போது பாதகத்தை செய்யும். அது வெளியில் தெரியக்கூடிய பாதகமாக இருக்கும். ஏன்னா கிரகங்கள் வந்து வெளிப்படையாக தெரிகிறதுனால அது கொடுக்கக்கூடிய பாதிப்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். நட்சத்திர ரீதியாக கொடுக்கக்கூடிய பாதிப்பு வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு நோயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நோய் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா வெளியில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நோய் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், தெரியாது நமக்கு. அப்போ மறைமுகமாக நடக்கக்கூடிய செயல்களை வந்து நட்சத்திரம் சுட்டி காட்டுது. சனி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மறைமுகமாக இருந்து உங்கள் சொத்தையோ பொருளையோ பாதிக்கும், அல்லது நோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து குரு இருக்கிறதுனால சனி நட்சத்திரத்தில் ஜாதகனுடைய பையனுக்கு வந்து
பாதத்தில் ஏதாவது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12வது இடங்கிறது பாதத்தை குறிக்கிறது தானே. அப்போ பாதத்தில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து லக்னத்துக்கு 8வது இடத்துல சனி நட்சத்திரம் இருக்குது. இதில் ஏதோ ஒரு பிளானட் இருக்குன்னா அந்த பிளானட்டினுடைய இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா சுக்கிரன்கிறது ஒய்ஃபு, புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 8ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ மறைவு ஸ்தானங்கிறது கர்ப்பப்பை தான். கர்ப்பப்பையில் வந்து இவர் ஒய்ஃபுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 8வது இடங்கிறது இந்த ஒய்ஃப் மூலிமா இவருக்கு கண்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நோய் ரீதியாக பாதிப்பு கொடுக்கலாம், உறவு ரீதியாக பாதிப்பு கொடுக்கலாம், அல்லது பொருள் ரீதியாக பாதிப்பு கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் அதிகமாக பட்டுதல் வச்சுருக்கீங்களோ அதில் பாதிப்பு வந்து அதிகமாக கொடுக்கும் இந்த பாதகாதிபதி. இதில் நட்சத்திர ரீதியாக கொடுக்குற பாதிப்பு வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். எது மூலிமா கொடுக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கிரகம் மூலிமா அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சனி வந்து வேறு இடத்துல இருக்கும்போது பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கறது இல்லை. ரெண்டுமே சனியினுடைய வீடு தான். சனி இந்த இடத்துல மகர ராசியில் இருக்கும்போது 11 இடத்த பாதிக்கிறது இல்லை. ஆனால் சனி வந்து 11 இடத்துலேயே இருந்து வேற ஒரு கிரகத்து கூட சேரும்போது அது பாதிப்பை கொடுக்கும். சனியுடன் சேரும் கிரகத்தோட பாதிப்பை கொடுக்கும். இப்போ சனி வந்து சூரியன் கூட சேருது அப்படின்னா சூரியன் வந்து எத்தனாவது வீட்டு அதிபதியாக வர்றாரு? 5வது வீட்டு அதிபதியாக வர்றாரு. சூரியன் வந்து அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இது பாதிப்பு எப்படி கொடுக்கும் அப்படின்னா 5வது இடங்கிறது பதவி, புகழ். அப்போ புகழும் பறிபோகும், புகழ் மூலிமா லாபமும் பறிபோகும். அதாவது எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா சனி ப்ளஸ் சூரியன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சனிங்கிறது தொழில், சூரியனுங்கிறது அப்பாவை குறிக்கிறது அல்லது அண்ணனை குறிக்கிறது. அப்போ தொழிலுக்காக அண்ணனை இவர் சேர்த்து வச்சு பண்ணும்போது, அண்ணனோட தொழில் பண்ணும்போது சூரியன் வந்து இங்கே 5வது இடம் பதவி புகழை குறிக்கக்கூடிய இடம். புகழுக்காக காசை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து 11 இடங்கிறது லாபம், லாபங்கிறது வருமானம். வருமானத்தை வந்து புகழுக்காக வந்து இந்த ஜாதகர் இழப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புகழ் தான், சூரியன் தான் புகழ். ஏன்னா 5வது இடங்கிறது புகழுக்குரிய இடம். அந்த அதிபதி வந்து இங்கே இருக்கிறதுனால புகழுக்காக இவருக்கு வந்து காசை இழப்பார். யார் மூலியமா அப்படின்னா அண்ணன் மூலியமாவோ அப்பா மூலியமாவோ இந்த ஜாதகர் தொழில் பண்ணும்போது தன்னுடைய கௌரவத்துக்காக புகழுக்காக வந்து இந்த லாபத்தை ஜாதகர் வந்து இழப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி என்னென்ன கிரகங்கள் சனியோடு சேருதோ அந்த காரத்துவ ரீதியாக இந்த இடத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது எந்த உறவு ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ சூரியன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா தந்தையால் பாதிப்பு ஏற்படும். சந்திரன் வந்து சனியினுடைய நட்சத்திரம் நின்றுச்சுன்னா தாயாலேயோ மாமியார்னாலேயோ அல்லது மூத்த வயசு பெண்ணாலேயோ இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். புதனால் வந்து புதன் வந்து சனியின் நட்சத்திரம் இருந்துச்சுன்னா மாமனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அல்லது மாமனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அடுத்து மாமனால் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். செவ்வாய்ங்கிறது சகோதரனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். குருங்கிறது உங்கள் மகனால் பிரச்சனை வரும். சுக்கிரன்கிறது மனைவியால் பிரச்சனை வரும். சனிங்கிறது ஜாதகர்னாலேயே பிரச்சனை வரும். ராகுங்கிறது தந்தை வழி தாத்தானால் பிரச்சனை வரும். கேதுங்கிறது தாய் வழி பாட்டி மூலியமாக பிரச்சனை வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு, ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்பை வந்து ஒரு கிரகம் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமாக இருக்கும்போது அந்த பாதிப்பு எப்படி இருக்கும், பாவகிரகமாக இருக்கும்போது இந்த பாதகாதிபதியினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது சுபகிரகம்னு சொல்லக்கூடியது வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கிறது வந்து குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 தான் நம்ம வந்து மெயினாக சுபகிரகமாக எடுத்துக்கிறோம். அப்போ இது மூலிமா ஒரு பாதிப்பை வந்து அந்த கிரகம் கொடுத்தது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 11 இடத்துல புதனோ குருவோ இருக்குது அப்படின்னா சுபகிரகங்கள். அது எப்படி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா நம்ப வச்சு கழுத்த இருக்கும், அதுதான் சுபகிரகங்கள். இதே பாவகிரகங்கள்னால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போய் கழுத்த இருக்கும், அவ்வளோதாங்க டிஃபரன்ஸு. இப்போ நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் வந்து உங்களை கொல்றான் அப்படின்னா அது வந்து இந்த சுபகிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி உங்கள் வாய் வார்த்தையினால் ஏமாற்றி சிரிச்சுக்கிட்டே வந்து ஆப்பு வைக்கிறது வந்து அதான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த சுபகிரகங்கள்னால் நடக்கக்கூடிய பாதகம். பாவகிரகங்கள்னால் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நேரடியாகவே அது வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். சுபகிரகங்கள் வந்து நம்ப வச்சு கழுத்த இருக்கும், நல்ல விதமாக பேசி உங்களை ஏமாற வைக்கும். அப்போ எந்த கிரகம் வந்து இந்த பாதஸ்தானத்தில் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த பாதகாதிபதி நட்சத்திரத்தில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த உறவு மூலிமா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த செயல்பாடு வந்து அதாவது கோபமாக அந்த செயல்பாடு நடக்குதா, சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க கழுத்த இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுபகிரகங்களால் நடக்கக்கூடிய சம்பவம் வந்து நம்பிக்கை துரோகமாகவும் இருக்கும், நம்ப வச்சு இவனா இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு கழுத்த இருக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். பாவகிரகங்கள் வந்து டைரெக்டாகவே அது இந்த சம்பவத்தை செய்கிறதுனால அந்த மாதிரி துரோகங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை, டைரெக்டாகவே உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். இதுதான் சுபகிரகங்களுக்கும் பாவகிரகங்களும் பாதகத்தை செய்யும் விதம். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ இதில் விதிவிலக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு விதிவிலக்கு நான் சொல்கிறேன். இந்த பாதகாதிபதி இருக்கக்கூடிய கிரகம் வந்து வக்கரம் அடையும் போது பாதகத்தை செய்கிறதில்லை. இப்போ சனி வந்து வக்கரம் அடைஞ்சது அப்படின்னா இந்த பாதக பலன்களை சனி செய்யாது. அல்லது வக்கர கிரகங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது இந்த பாதகத்தை வந்து பெரிய லெவலில் செய்கிறதில்லை. அல்லது ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனையாகி வேறு இடத்துக்கு போகுது அப்படின்னா அப்பயும் வந்து இந்த பாதகாதிபதி பலனை வந்து இது செய்கிறது கிடையாது. மெயினாக வந்து 11 இடம்னா 11 இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நின்ற கிரகம் தான் பாதிப்பை கொடுக்குது. வேறு இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகமே வேறு இடத்துல இருந்தாலும் அல்ல வேறு கிரகங்கள் வந்து வேறு இடத்துல இருக்கும்போதும் பாதிப்பு கொடுக்கறதில்ல. அதனால் சனி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். நட்சத்திர ரீதியாக என்ன கிரகம் சம்மந்தப்படுதோ அந்த காரகத்துவம் மூலிமா அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் வந்து பாதிக்கப்படுது. அப்படிங்கிறது தான் இந்த பாதகாதிபதியினுடைய மொத்த விளக்கம். இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி எப்படி பலன் கொடுக்குது, மாரகாதிபதி எப்படி பலன் கொடுக்குதுங்கிறத தெளிவாக புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.